வந்து இதனை மேற்கொள்கின்றீர்கள். இந்த பணிக்கு உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி. நீங்கள் இனி அடுத்த முறையும் வந்து இந்த தமிழர் அப்படி கருப்பு வேட்டியும் கருப்பு ஷர்ட் மாட்டிக்கு எப்படி திருவிழா வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக தான் எங்களுக்கு இருக்குது. எப்பவுமே எங்களுக்காக போராடினவர்களை நாங்கள் மறக்க மாட்டோம். சரி, ஓகே. ரெண்டாம் பாட்டு என்ன பாட்டு என்ன சொல்றீங்க? தெளிவனாண்ட 12 நாட்களை பற்றி பிடிக்குமா இந்த பாட்டு? நீங்க கேட்டிருக்கீங்களா இல்லாட்டி யாராச்சும் சொன்னாங்களா இந்த பாட்டு படிக்க? சுவிஸ் அண்ணா நான் இப்போ ட்ரை பண்ணேன். நான் உண்மையாக சூப்பராக இருக்குது. மண் இங்கே கல் அதுக்கு எப்படி பேர் வச்சுருக்காங்கன்னு பாம்பாயின்னு வச்சுருக்காங்க. இந்த எப்படி இருக்குது பிடிச்சி பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை டோர்ட்முண்டில் ஜெர்மனியில் இருக்கிற டோர்ட்முண்ட் நகரத்தில் 3வது நாள் தமிழர் திருவிழா விசேஷமாக நடக்க போகுது. இப்போ நாங்கள் காலையில் 7 வெள்ளனையே வந்துட்டோம். இப்போ எல்லாம் கடைக்காரரெல்லாம் சமைச்சு கொண்டிருக்கணும். சனங்களெல்லாம் இப்போ தான் வந்து கொண்டிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தால் இங்கே விசேஷமாக எல்லாம் நடைபெற போகுது. வாசிக்கிறதுக்கு உண்மையிலேயே அருமையான புத்தகங்கள் எல்லாம் இங்கே வந்து இருக்குது. மக்கள் வாங்குவீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்து கொள்ளுங்கள். எல்லா வரலாறுகளும் இருக்குது. எங்களுடைய தமிழில் வரலாறுகளும் இங்கே இருக்குது. குணா கவியரன் அண்ணாவுடைய புத்தகமும் வைக்கப்பட்டிருக்கு. இந்த இப்படியான வரலாற்று புத்தகங்கள் இதெல்லாம் வாங்கி நீங்கள் படிக்கலாம். புத்தகங்கள் எல்லாம் ஓரளவுக்கு என்ன விலையாங்க அதிலே ப்ரைஸ் அடிச்சிருக்காங்க. அப்போ நீங்கள் பார்க்கலாம். அதை விட 10 வித கழிவும் இருக்குது. இங்கே இல்லாட்டி அங்கே வாங்கலாம். இது லண்டனா? ஓகே. இந்த நண்பருக்கு நீங்கள் தொடர்பு ஏற்படுத்தி வாட்ஸ்அப் மூலம் கதைச்சி உங்களுக்கு தேவையான இந்த புத்தகங்களை வாங்கி கொள்ளலாம். லண்டன்லேருந்து கொண்ட கடை விட்டுருக்காங்க. இன்றைக்கி இது டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம். நல்லா தான் இருக்குது. இதில் வந்து நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம். இந்தியன்ஸ் தான் கொண்டு போட்டிருக்குறாங்க. டேஸ்டான சாப்பாடு எல்லாமே இருக்குது. அப்படி கருப்பு வேட்டியும் கருப்பு ஷர்ட் மாட்டிக்கு எப்படி இன்றைக்கு 3வது நாள் என்ன மாதிரி என்ன பிளான்? இன்றைக்கு ஒரு குதிரையாட்டம் இருக்குது. எத்தனை மணிக்கு இப்போ தொடங்க போகுது? அங்கால எல்லாம் அப்போ சரி. அப்போ அதை கவர் பண்ணுவோம். முட்டை அப்பம் சீனி சம்பளோடனே சூப்பராக தான் இருக்குமா? அப்படிலாம் இங்கே சுடுதுன்னு. யா ஓகே. சரி, இப்போ இன்றைக்கு என்ன மாதிரி கூட அதை எடுங்க. இதெல்லாம் விட இன்ஸ்டாகிராம் பாருங்கள். பர்ஃப்யூம்கள் அது வாங்குறாக்கள் இந்த இருக்கிற நம்பர் இருக்குது. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கணும். இங்கே நல்ல இப்போ ஃபேமிலிஸை நீங்கள் அடித்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கலாம். அப்படி இங்கே வந்து நேரடியாக வாங்கலாத ஆக்கள் வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ இன்றைக்கு வந்து நீங்கள் பார்த்துட்டீங்கண்டா, சாம்பிள்ஸ் அடித்து பார்த்துட்டீங்கண்டா நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம். இந்த வேர்டு டீட்டெயில்ஸ் பாருங்கள், எல்லாம் படிவாக போட்டிருக்கு. அதில் சுவிஸ் அண்ணா இவதானாப்பா. சரி, இவன் டிஜிட்டல்லாம் இன்றைக்கு இந்த 3 நாளும் டோர்ட்முண்டில் வந்து சவுண்ட் சிஸ்டம் செய்கிறாங்க.
பாருங்க. மயிலப்பன் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். அதாவது உங்களை இந்த ஜெர்மனியில் இன்றைக்கு டோர்ட்முண்டில் சந்திக்கிறதுல சந்தோஷம். சரி, நீங்கள் இப்போ 3 நாளாக இங்கே நிற்கிறீங்கண்ணே. இன்று மூன்றாவது நாள் இன்றைக்கு. அப்போ எப்படி இதை உணர்றீங்க இந்த எங்களுடைய டோர்ட்முண்ட் தமிழர் திருவிழாவை? டோர்ட்முண்ட் தமிழர் திருவிழா என்பது தமிழர் விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே மிக மிக மகிழ்ச்சி தருகின்ற ஒரு விழா. இந்த விழாவில் மக்கள் மிகவும் ஈடுபாட்டுடன் வருகை தருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் வந்து பேசுகின்ற பொழுது மிக தூரத்தில் இருந்தெல்லாம் இங்கு வருகின்றார்கள். அந்த தூரத்தில் இருந்து வருகின்ற மக்களை யோசிக்கின்ற பொழுது அவர்கள் இந்த விழாவில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு வருவதை உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது.
ஏனென்றால் இந்த விழாக்கள் நடைபெறுகின்ற பொழுது அந்த விழாக்களுக்கு மக்களை அழைப்பது என்பது இலகுவான விடயம் அல்ல. எவ்வளவு தூரம் நாங்கள் விளம்பரப்படுத்தினாலும் மிக குறைவானவர்கள் தான் அங்கு வந்து சேர்வார்கள். ஆனால் இங்கு மக்கள் மிக தூரத்தில் இருந்து இந்த விழாவில் வந்து கலந்து கொண்டு முடியும் வரை நிற்கின்றார்கள். இரவு 12 மணி வரை 10 மணி வரை எல்லாம் மக்கள் நிற்கின்றார்கள். இன்று காலையில் நீங்கள் பேசுவதற்கு முன்னதாக ஒரு பெண்மணி வந்தார், பேசினார். அவர் சொன்னார், 2 நாட்களும் இந்த விழாவை நாங்கள் எங்களுடைய நேரடி ஒளிபரப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதனை 2 நாளும் பார்த்தோம், இன்று வந்திருக்கின்றோம் நேரில் என்று சொல்கின்றார். அவர் நினைத்திருந்தால் வீட்டில் இருந்து இன்றைய நிகழ்ச்சிகளையும் பார்க்கலாம். ஆனால் நேரடியாக வந்து இதில் பங்கு பெற்ற வேண்டும் என்று நினைத்து வருகின்றார்களே, அதற்கு இந்த ஒளிபரப்பெல்லாம் துணை நிற்கின்றது என்பது எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகின்ற. நீங்களும் கூட எந்த யூடியூப் பை சங்கர் நானும் அதுதான் முதல் நாளே வெள்ளிக்கிழமை வந்து எடுத்து உடனே போஸ்ட் பண்ணிட்டேன் இரவோடரவா. அதை சனங்கள் பார்த்துட்டு விரட்டுமண்டு நிறைய பேர் உண்மையிலேயே பார்த்துட்டு நேற்றைக்கு இங்கே வந்திருக்கிறாங்க. வந்து இங்கே கடை வழியை நிறைய சாமான்கள் வாங்கி சாப்பிட்டு போயிருக்கிறாங்க. இல்லை, அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளை அவர்கள் பூர்த்தி செய்கிறார்கள். இந்த விழாவில் பங்கெடுப்பது தான் முக்கியமான. ஆகவே இந்த ஜெர்மனி வாழ் மக்கள் உண்மையில் அவர்கள் தமிழ் கலை கலாச்சாரத்தோடு அவர்கள் மிக ஒன்றித்திருக்கின்றார்கள். இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை நான் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு அது மிகவும் மகிழ்வை தருகின்ற விடயம். இந்த அரங்கத்திலே ஒரு தென்னிந்திய கலைஞருடைய பிம்பம் எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லாம் எங்களுடைய புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற மக்களை வைத்துக் கொண்டு அதிலும் அதிகமாக எங்களுடைய கலைஞர்கள், ஈழத்து கலைஞர்களை மேன்மைப்படுத்துகின்ற மண்டபமாக இந்த அரங்கம் திகழ்ந்து கொண்டிருப்பது மிக மிக மகிழ்ச்சியான விஷயம். ஆகவே இந்த விழா ஒழுங்குபடுத்தியவர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நீங்களும் இவ்வளவு தூரம் வந்து இதனை மேற்கொள்கின்றீர்கள். இந்த பணிக்கு உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி. நீங்கள் இனி அடுத்த முறையும் வந்து இந்த தமிழர் திருவிழாவை சிறப்பிக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி. வணக்கம். உடுப்புகளெல்லாம் என்ன மாதிரி சொல்லுது இங்கே? உடுப்புகள் சாரியல். நீங்க சொல்லுங்க. அப்ப என்னத்தை சொல்லுங்க. மாமாண்ட டக்குன்னு சொல்லுவார். இப்ப நீங்க சொல்லுங்க. மாட்டிட்டேன். என்ன உடுப்புகள் மலிவாக போட்டிருக்கேன்னு சொல்லினோம். இப்போ 2 எடுத்தா 10 வாங்கினோம், 2 எடுத்தா 15 வாங்கினோம். சாரியல், இதுகள், பஞ்சாபியல், இதெல்லாம் கொஞ்சம் சாமான்கள் இங்கே எடுக்கக்கூடியதாக இருக்குது. 3 சாரி 45 ரூபா 50 ரூபாய்க்கு எடுக்கலாம், 2 சாரி 25 ரூபாய்க்கு எடுக்கலாம். அது இந்த தரத்தை மற்ற என்னண்டா அந்த ஊர்ல முந்தி சீத்த துணி அண்டுவினமே, அது என்னது? அது கொட்டுன்னு இல்லை தானே? அது தனி கொட்டுங்க. அது தனி கொட்டு. நாங்கள் சொல்றது நாங்கள் அந்த மண்ணெண்ணெயான மண்ணெண்ணெய் மணக்கிறது, அதெல்லாம் மணக்கிறது. அது வந்து ஆனா கொட்டுன்னு அப்படி மண்ணெண்ணெய் மணக்காது. இல்லை, எங்களோட ஊர் வந்து அந்த மலிவான இந்த தரம் குறைஞ்ச இதண்டபடியா மண்ணெண்ணெய் பிரிண்ட் அதுகளை செய்கிறபடியா அதுகள் வந்து அந்த டக்குன்னு அழியக்கூடியது. மற்ற அந்த துணியலும் வந்து கனாலத்துக்கு பாவிக்காது. அந்த எங்களோட வெக்க நாடு என்றபடியா அதுக்கு வெக்கைக்கு வந்து அந்த மாதிரி உடுப்புகள் போடலாம். கொட்டும் தானே. அப்போ அதுகள் அங்கே இருக்குது, பப்ளின் இருக்குது, இதுகள் இருக்குது, இப்படியான சாமான்கள் இருக்குது. இப்போ அதுகளுக்கு தான் அந்த கொட்டுனை நாங்கள் கூட பாவிக்கிறோம். இப்போ இங்கே வந்து இப்போ இதுகள் வந்து இப்போ இந்தியன் என்று சொல்கிறது இந்தியனும் இருக்குது கொட்டனில். அதே நேரத்தில் இந்தோனேஷியன் இதுகளும் இருக்குது. அது வந்து கொஞ்சம் குவாலிட்டி வித்தியாசம், கடை நாளைக்கு பாவிக்கும். அப்படி அதில் கொஞ்சம் கூட விலையாக இருக்கும். சனம் வந்து ஃபுல்லாகி கொண்டிருக்குது மக்களே. இதான் நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்க போகுது. கொஞ்சம் கவலை, நிறைய சந்தோஷம். நாள் 3 வந்துட்டு கொஞ்சம் கவலை. அதில் நிறைய நல்ல நிகழ்ச்சி எடுக்க போகிறது சந்தோஷம். அந்த வகையில் இந்த நிகழ்வு நடப்பதற்காக எங்களுக்கு அனுசரணையாளர்களை நாங்கள் கண்டிப்பாக கூற வேண்டும். Robert die Gesellschaft für interkulturelle Dienstleistungen, VMDO, die Verbund der Sozialkultur.
போடு மச்சான் போடு காலம் போடு அரிய போடு. இதை சந்திக்கிறோம். எப்பவுமே எங்களுக்காக போராடினவர்களை நாங்கள் மறக்க மாட்டோம். ஸோ இப்போ வீரப்பாடல். நன்றி. அப்படியே உங்களோட கைகளை தட்டிக்கொண்டு யூனிட்டி டான்ஸ் குரூப் ஃப்ரம் ஸ்விட்சர்லாந்து. எங்க கேட்கையில தமிழருடைய பண்பை வரவேற்கிறதா. சாப்பாடு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்க சாப்பிடுவீங்க தெரியும். வடிவா ஊட்டிடுவ கை கட்டுங்க. சந்தோஷம். தேங்க்யூ சார். ஓகே, அப்படி வாய்க்க வைக்கிறேன். ஓ Absolute? Okay. Cheers. Okay. செம்மையா வந்துச்சு. அந்த மாதிரி டேஸ்ட் சூப்பர். தேங்க் யூ. உங்கள்கிட்ட ஒரு பழத்தை கலகோசங்களை கொடுங்க. நான் வந்து சாப்பிட முடிக்கிறேன். பானிபூரி அடிதூள். ஓகே. தமிழர் திருவிழா 2025 ஒரு விதவிதமான கடைகள், சீஸ் கேக்ல இருந்து பானிபூரி வரைக்கும் விதவிதமான கடைகள், உணவுகள் உங்களுக்கு இங்கே தயாராக இருக்குது. அது மட்டும் இல்லை, எங்களுடைய தமிழருடைய அவர்களை தயாரிக்கிற பொருட்களும் நிறையவே இங்கே இருக்குது. மெழுதிரி, ஸ்நாக்ஸ், இங்கே ஒரு தாவரங்கள் விற்கிற கடைகள், அதில் வந்து மல்லிகை நிறைய நாங்கள் விற்கிறாங்க. போய் பாருங்க, அவங்களை சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, இது முக்கியமான எங்களுக்காக நாங்கள் செய்கிற ஒரு விழா. மற்றவர்களுக்கு எங்களுடைய கலைகளையும் எங்களுடைய கலாச்சாரங்களையும் காட்டுற ஒரு பெருவிழா. Der Straßenfest haben wir in 2025 hier. நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல. அப்படின்னா மியூசிக் வரும். பழைய பாடல்கள் மிகவும் அற்புதமான பாடல்கள் இருக்குது. ஆனால் மாதங்கி நிறைய புதுசான பாடல்கள் இணைந்து 90s 2000 அப்படிலாம் கலந்து பாடல்கள் தரப்போறீங்க இல்லையா? தங்களை நான் வந்து அதை இப்போ செய்கிறேன். நாங்கள் இவங்க வந்து மாதங்கி டொய்ட்ஸ் ஆர்கெஸ்ட்ரா, அதாவது ஜெர்மன் நாட்டு ஆர்கெஸ்ட்ராவில் சில ஆண்டுகளாக வாசித்து கொண்டு வருகின்றார். தற்போது தானாகவே தமிழ் இசை, தமிழ் பாடல்களுக்கு வயலின் வாசிப்பதை தானாகவே படித்து இந்த அதே மாதிரி கேளுங்கள்.
மேஷப் செய்த பாட்டில் 2ஆம் பாட்டு எந்த பாட்டு திரும்பியும் தூங்கிட்டீங்களா டோட்மண்ட் மக்களே im Juni an, uns das Programm zusammenzustellen. Das heißt, man kann dann uns kontaktieren und dann kann man sein Programm, was man machen möchte, abgeben. Und wenn Kapazitäten voll sind, es geht leider nicht, dass man vor Ort dann noch eine Möglichkeit bekommt zu performen. Das ist leider முன்கூட்டியே எங்களோட தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்போது முன்கூட்டியே Dankeschön. Sehr schön, sehr schön. யார் இந்த பாட்டை உங்களுக்கு செலக்ட் பண்ணினாங்க? உங்களுக்கு பிடிக்குமா இந்த பாட்டு? நீங்க கேட்டிருக்கீங்களா இல்லாட்டி யாராச்சும் சொன்னாங்களா இந்த பாட்டு படிக்க சொல்லி? சொன்னாங்க. நீங்களே பாட்டு சூஸ் பண்ணீங்களா? வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. Dankeschön. அதான் அந்த கொண்டு சிலது கடையில் கொண்டு வச்சு விற்கணும். நீங்கள் அதை உடனே பொறிச்சு எடுக்கிறீங்க. ஃப்ரெஷ்ஷாக செய்து வச்சுருக்கிறீங்களே அது நல்லா இருக்குமோ வேட்டை நல்ல ஃப்ரெஷ் பீச் ரொட்டி மூன்றாம் நாள் ஃப்ரெஷ்ஷாக செய்து கொடுக்குறாங்க இந்த கடையில். ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு 3வது நாள் பாருங்கள் எவ்வளவு சனம் வந்து சேருதுன்ட்டு. நல்ல வெயில் இன்றைக்கு அந்த மாதிரி களை கட்ட போகுது. பின்னேரம் 6 மணி மட்டும் இன்றைக்கு இங்கே நல்ல கொண்டாட்டமாக தான் இருக்க போகுது. தெளிவான நாண்ட 12 நாட்களை பற்றி இதில் எழுதியிருக்கணும். எங்களோட தலைவர் இந்த ஒன் அண்ட் ஒன்லி ஒட்டம்மான் பாருங்க மக்கள் எப்படி இருக்குன்னு இந்த லொக்கேஷன். சனமெல்லாம் வந்து இன்றைக்கு உண்மையாக ஞாயிற்றுக்கிழமை சூப்பர் வெதர். இங்கே பாருங்க மேலுக்கு யூ அப்படி ஒடியல் சும்மா மியூசிக்கில் கலக்குறாங்க. வந்திருக்காங்க எல்லாரையும் போட்டால் பார்ப்பின்னு இருந்தாங்க. என்ன மாதிரி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது கடைகளுக்கு பின்னால் பாருங்கள். இதில் வச்சு தான் அவங்க சாப்பாடுகளை ரெடி பண்ணி முன்னால் விற்கிறாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை நல்ல வெதர் சனமெல்லாம் வந்து கொண்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சரிக்கு இப்போ ஒரு காவாசி வந்து ஜேமங்கார சனம் வந்துட்டுது. என்ன எப்படி
இன்றைக்கு தானே வரேன் போட்டு போவாதான் எடுக்கிறேன். சொல்லுங்க சாப்பாட்டுக்கு சாப்பாட்டுல இருக்கிற சொல்லியாச்சு. என்னத்துல டிக்டாக்ல கோமம் நான் போய் சாப்பாட்டுல இருக்கிறேன். சும்மா நீங்கள் இன்றைக்கு தானே வாரீங்க? நேற்று வந்தேன்னா நான் ஸ்கூல் அப்படியே வந்துட்டு அப்படியே நேற்று ஸ்கூல் டைம் தானே. ஆனால் இன்றைக்கு இப்போ பாருங்க டக்குன்னு ஒரு நிறைஞ்சிட்டு எப்படி இருக்கு உங்களுக்கு அனுபவங்கள்? இந்த இதில் நிற்கிற இது திருவிழா வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் எங்களுக்கு இருக்குது. என்னென்னு கேட்டால் எல்லாரும் ஒரு நேரம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்ன தூரத்துல உள்ள ஆக்கள் எல்லாரும் வந்து ஒன்று போடுறேன். அதை விட முக்கியமாக எங்களுக்கு சாப்பிட்றதா பிடிக்கும். அதனால நாங்கள் வாங்கி சாப்பிடலாம் என்ன? சரி என்ஜாய் பண்ணுங்களேன். ஓகே சும்மா மீட் பண்ணீங்கள் வேர்ல்ட் பூரா என்கிட்ட சொந்த பந்தம் எல்லாம் அடிச்சுன்னு நீங்கள் வேர்ல்ட் பூரா சுற்றிட்டு இப்போ இன்றைக்கு கேட்க போயினா அடுத்த நாளும் போயிட்டியா? இல்லை என்னண்டா இப்போ இந்த சந்தர்ப்பத்தை விடாம இன்றைக்கு நீங்க வரலாம். முகத்தை காட்டுங்க, இன்னும் லைக் பண்ணிவிடுங்க. நன்றி. முகத்தை காட்டுறீல இல்ல அக்கா சொன்னா ஏன் நீங்க நான் சொன்னேன்ல 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வரட்டும். முகத்தை காட்டுறாருன்னு அவருக்கு என்ன சொல்லட்டாமா? போய் அவரை காட்ட சொல்லி. நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணல ஆக்கள் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வரட்டும். கதை இப்போ முன்னுக்கு வாங்க, முகத்தை காட்ட போறீங்களா? அப்புறம் பார்ப்போம். ஓகே அக்கா என்ஜாய் பண்ணுங்க. சொல்லுங்க. ஒன்னா இருக்கா? மைதிலி போட்டிக்ஸ் வந்து சொன்ன மாதிரி சொன்ன ப்ரைஸுக்கு எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. இதில் நீங்கள் வாங்காதாக்கள் நீங்கள் ஒபோசனில் போயிட்டு அவங்கள்ட்ட தேவையானதில் வாங்கலாம். இப்போ இனி வின்டருக்கு வந்து எல்லாம் மூடி இருக்கிற நேரத்தில் நீங்கள் போய் வாங்கலாம். இனி இப்போ எங்களுக்கு கடைகள்னு சொல்லி வராதுதானே. அப்போ நீங்கள் மைதிலி போட்டிக்ஸ் ஒபோசன். வணக்கம். வெற்றி வீரன் ஆல்பம் வந்து அதில் ஒரு சாங் ரிலீஸ் பண்ணுறோம். நானே பாடி நானே எழுதியிருக்கிறேன். அது ரிலீஸ் பண்ணுவோம், சீக்கிரமாக கலக்கும். ஓ பாருங்க, வேற பாட்டுகள் வேற பாடி இந்த யூடியூப் சேனல்லண்ணே இசையால் என்ற யூடியூப் சேனலில் வேற பாட்டுகளை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஓகேயா? கோபரி மேட்ச் அங்கேயே வாங்கினது எப்படி இருந்து? நல்லா இருந்ததா? நல்லா இருந்ததா? நீங்கள் ஏதோ புது ஐட்டங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதா என்ன? நேற்று எடுத்து போட சொன்னாங்களே, என்னது இந்த இருக்குன்னு அந்த வெண்டிக்காய் சிப்ஸ்ன்னு சொன்னோம், பாவக்காய் சிப்ஸ்ண்டு. இது வந்து வேக்யூம் குக்ட் வெஜிடபிளும் மிளகையும் ஃப்ரூட்ஸும். இது வந்து சூச்சாட்டன் ஃப்ரை, சுக்கர் ஃப்ரை, ஸோ வெரி க்ளீன். உதாரணத்துக்கு ஜெக் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஜஸ்ட் ஜெக் ஃபுட்டாக இருக்கு. ஓகே. இது சத்துள்ள சாப்பாடு. உதாரணத்துக்கு பாருங்க, வெண்டிக்காய் இதுக்குள்ள 500 கிராம் வெண்டிக்காய் 50 கிராமா வேக்யூம் குக்டாக இருக்குது. ஸோ 500 கிராம் சத்து அப்படியே இருக்கு அதில். பாருங்க மக்களே, வெண்டிக்காய் நான் ட்ரை பண்ணலாமா? இது இப்படி முழுசாவே இருக்குமா? இதுக்குள்ள பாருங்க வெண்டிக்காய் சிப்ஸ், அது முழுசாவே இருக்கு. நல்லா. ட்ரை திஸ். ஓ யம்மி. அம்மா உங்களுக்கு டேஸ்ட் பண்ண சொல்லி. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் பண்ணுங்க கண்டிப்பாக. அதுக்கு தான் வெஜ் நல்லா இருக்கா? இது சரியான ஒரு நான் இப்போ ட்ரை பண்ணேன். உண்மையாக சூப்பராக இருக்குது. மணி டேஸ்ட் என்ன அக்கா உங்களுக்கு எப்படி இருக்காது? நல்லா இருக்குல்ல? நான் டேஸ்ட் பண்ணேன் உடனே எனக்கு கதைக்கலாமல் போயிட்டு என்னடா உரைப்பு போயிட்டு தொண்டைக்குள்ள மசாலா இருக்கு, மசாலா இல்லாமல் இருக்கு. வாய்ஸ் இல்லை, மசாலாவோட தான் நல்லா இருக்குது. மற்றது நான் ட்ரை பண்ணலாம், ஆனால் இது நல்லா இருக்குது. நேற்று மக்களாரும் உங்களோட இந்த பேக்கை காட்டி கேட்டவங்க ஒரு எனக்கு அந்த உங்களோட இதை செய்கிறவர் அனுப்பிவிட்டவர் எடுத்து போட சொல்லி நான் இரவு லேட்டாக போயிட்டா பாதான். ஓகேயா? குட் லக். சும்மா கோலம்புளிக்கு இல்லை, இது இந்த ரைஸ் கிளாய் இவருன்னு சொல்லுவாங்க. ஒரு செகண்டா என்று உங்களோட கிரியேஷன்
இது வந்து நாங்கள் ஸ்வீட்டாக கொடுங்க அது ஆனால் மெயின் வந்து புளி பணியாரம் தான் குண்டு தோசை இது வந்து வெள்ளை மாவுலேயும் ரவையிலையும் செஞ்சதான் இதுக்கு தோசையோட அதான் நீங்கள் இப்போ எதுக்கு நுட்டெல்லாவும் மற்ற இதுவும் போட்டிருக்கிறீங்களா டிஃப்ரெண்டாக இருக்குது நாங்களாவே இன்ஸ்பிரேஷன் ஆகி செஞ்சது நல்லா பார்க்க நல்லா இருக்குது நல்லா போகுது என்ன அப்போ நல்லா போகுது ஓகே இது கிடைக்காது உங்கள்கிட்ட மட்டும் தான் நீங்கள் தான் காப்பி ரைட்ஸ் நான் காட்டுறேன் இது ஆறுகிட்ட கிடைக்குமாண்டு இந்த டிஎஸ் காஃபி சிலோன் உங்கள்கிட்ட தான் கிடைக்கும் இது எங்களோட இன்ஸ்டாகிராம் இருக்குது கான்டாக்ட் நம்பர் இருக்குது பார்த்துக்கோ இங்கே கல் அதுக்கு எப்படி பேர் வச்சுருக்காங்கன்னு பாம்பாயின்னு வச்சுருக்காங்க இந்த எப்படி இருக்குது குடிச்சு பார்த்தீங்களா சரியா வரிக்குதா